வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இந்த வாரம் நடந்து முடிஞ்ச சாட்டர்டே மைன் இவெண்ட்டை பார்த்துருப்பீங்க. டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. கோடி ரோட்ஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நட்பு இருந்தது. அந்த நட்பு விளங்குற மாதிரி ஒரு செக்மெண்ட் நடந்திருக்குது. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கோடி ரோட்ஸும் சிஎம் பாங்கும் டாக் டீமாக இணைந்து சாமி ஜயன் மற்றும் குந்தரை எதிர்த்து மோதிருப்பாங்க. இதில் கோடி ரோட்ஸ் மற்றும் சிஎம் பாங்கு வெற்றி பெற்றுட்டு டைட்டில் எடுத்து போகலாம் அப்படின்னு போகும்போது சிஎம் பாங்குடைய டைட்டிலோட எஜ்ஜு அந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக கோடி ரோட்ஸோடைய கண்ணிலே அடிபட்டிருக்கும். கோடி ரோட்ஸ் அதில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் ஆனால் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஷோவை விட்டு போகிற மாதிரி தான், அதாவது எந்த விதமான சண்டையும் இல்லாமல் ரெண்டு பேருமே ஷோவை விட்டு போகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி இது நம்ம டிவியில் பார்த்தது. இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் ஒரு பெரிய சண்டையே அவங்க ரெண்டு பேருக்குலாம் ஏற்பட்டிருக்குது. பேக் ஸ்டேஜில் சிஎம் பாங்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோடி ரோட்ஸ் கூட டாக் டீமாக இணைந்து அதுலேயும் இவர் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் சம்மஸ்தானில் கோடி ரோட்ஸ் எதிர்த்து மோத போகிறாரு. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கோவத்தில் அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் சிஎம் பாங்கிட்ட சண்டை போடுறதுக்காக வராரு. நீ நடிக்காத, நீ வேணுக்கும் தானே அந்த வாரை தூக்கி என் கண்ணில் அடிபடணும்னு பார்த்த, அதாவது உன் கண்ணில் அடிபட்டுருக்குது, என் கண்ணிலையும் அடிபடணும்னு சொல்லி தானே அந்த வார் என் கண்ணில் பட வச்ச அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாரு. பட் ஆனால் பங்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் பட்டுது அப்படிங்கிறது நீ சொல்லி தான் எனக்கு தெரியுது, எம் சாரி அப்படின்னு சொன்னாலும் கோடி ரோட்ஸ் கேட்க மாட்டேக்காரு. பங்கு கூட பயங்கரமாக சண்டை போடுறாரு. ரெண்டு பேருக்குள்ளே வாக்குகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போக அந்த இடத்துல பேக் ஸ்டேஜ் ப்ரொடியூசராக இருக்கிற ராபர்ட் ரூட், உங்களுக்கு தெரியும் முன்னாடி பார்த்தீங்கன்னா பாபி ரோட் அப்படிங்கிற பேரில் இருந்தவர், அவரு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது அப்படிங்கிறதுனால அந்த சண்டையை பார்த்தீங்கன்னா விளக்கிறதுக்காக இருந்திருக்காரு. ஸோ அதே நேரத்தில் ட்ரிபிள் எம்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏற்படுது அப்படின்றது தெரிஞ்சு சண்டையை பார்த்தீங்கன்னா விளக்கியிருக்காரு. ஆக்சுவலி டபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிறாங்க போல இருக்குது. பங்கும் கோடி ரோட்ஸும் நீண்ட வருடமாகவே பார்த்தீங்கன்னா நண்பர்களாக தான் இருக்கிறாங்க. இப்போவும் நண்பர்களாக தான் இருக்கிறாங்க. நண்பர்களாக இணைந்து தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே இன்றைக்கி சேடமேனில் மோதி வெற்றியும் பெற்றாங்க. ஆனால் சம்மஸ்தானில் கண்டிப்பாக ஒரு டேர்னிங் இருக்குது. ஒன்று கோடி ஹீல் ஆகணும், இல்லாட்டா பங்கு ஹீல் ஆகணும், ஏதாவது ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க, கரெக்டு தானே? அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வர மாதிரி காட்டணும். அதை ஒரு சின்ன மையப்புள்ளியாக இன்றைக்கி சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் காட்டி அப்புறம் பேக் ஸ்டேஜில் சண்டை போடுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. சம்மர் ஸ்லாமுக்கு இன்னும் 3 வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை பெருசாக டெவலப் பண்ணி ஆகணும். அதுக்காக இப்போ லைட்டாக தீ மூட்டி விட்டுருக்குறாங்க. இனி வரும் காலங்களில் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குந்தர் உண்மையிலேயே சாமி ஜெயனுக்கு ஜஸ்டி போடுற மாதிரி குந்தருக்கும் ஜஸ்டி போடணும். ஏன் கேட்டிங்கன்னா மனுஷன் தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க, எத்தனை தடவை தான் தோப்ப அப்படிங்கிற மாதிரி தோணுது. குந்தர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பங்கை வீழ்த்தி அவரும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகி சம்மர் ஸ்லாம் நடக்கிற மேட்ச் ஃபேட்டல் 4-வே நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார். பட் ஆனால் ஸ்மாக் டவுன் ஜெனரல் மேனேஜராக நிக்காலர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அன்டிசிபியூட்டட் சாம்பியன்ஷிப் எடுத்து கரெக்டாக உனக்கு சாம்பியன்ஷிப்பே நான் இந்த வச்சுக்கிடன்னு சொல்லிட்டு மூஞ்சிலே அடிச்சிருப்பாரு. காயம் ஏற்படுத்திட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சிஎம் பாங் வீழ்த்திருப்பார். ஆக்சுவலி இன்றைக்கி குந்தர் தோற்று போகிறதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா நிக்காலர்ஸ் தான். ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் நிக்காலர்ஸுக்கும் குந்தருக்கும் ஒரு பெரிய மேட்சை புக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு கெரியர் மேட்சாக கூட இருக்கலாம். ஏன்னா நிக்காலர்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வயசான ரெஸ்லர் தான். இப்போ ஜென்ரல் மேனேஜராக டபிள்யூ ஒர்க் பண்ணாலும் அவரும் ஒரு ரெஸ்லர் தானே. அவரை வச்சு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லிங் மேட்சுக்காக சம்மர் ஸ்லாம் வரைக்கும் கொண்டு போகிறது நல்ல விஷயம் தான். பட் ஆனால் அதை எப்படி கொண்டு போக போகிறாங்க, எப்படி மேட்ச் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். சரி, சம்மர் ஸ்லாமில் உங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்குது, அதை டபிள்யூ பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு போய் எப்படி முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கிட்டத்தட்ட நிக்காலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கேரில் சண்டை போட்டே பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறமா அதுவும் சம்மர் ஸ்லாமான பெரிய அரங்க குந்தரை எதிர்த்து மோதம் போகும்போது அவருடைய கெரியர் அடமான படம் தெரில. ஏன்னா கெரியர் கில்லர் அப்படிங்கிறத குந்தர் மல்டார்ப்பில் இருக்குது. தொடர்ந்து கோல்டுபர்க்கு, அதுக்கப்புறமா ஜான்சினா, அதுக்கப்புறமா ஏஜே ஸ்டைல்னு சொல்லிட்டு தொடர்ந்து கெரியரை பல பேரோட கெரியரை முடித்தவர் இப்போ சும்மாவே இருக்கிறாரு. மனுஷனை பார்க்க பாவமாக தாங்க இருக்குது. இன்றைக்கி பேஜ் மற்றும் ப்ரீபெல்லா அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்க தோற்று போயிட்டாங்க. ஆக்சுவலி நான் சொன்ன விஷயம் தான், ஃபெடரல் இன்வெஷன் டீமுக்கு டைட்டில் கண்டிப்பாக தேவை. இந்த டீம் இப்போ தான் வந்திருக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம். இந்த டீம் இப்போ தான் வந்திருக்குது. ஆனாலும் இந்த டீமை வச்சு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பெரிய பிளான் மற்றும் இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போவே ஃபோக்கஸ் பண்ணி தான் காட்டுறாங்க. அதுலேயும் ஜேசி ஜெயண்ட நெக்ஸ்ட்டு உமன் சாம்பியன் அளவுக்கு தான் டபிள்யூபிள்யூ காட்டுறாங்க. சொல்ல முடியாது இந்த வருஷம் மனித பேங்க்
மேட்ச்லாம் அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும் போது அவங்க டீம் மெம்பர்ஸுக்கு டாக் டீம் டைட்டில் தேவை. அதை தான் WWE பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பேஜும் சரி ப்ரீபலாவும் சரி எம்புட்டுனால தான் அந்த டாக் டீம் டைட்டில் பக்கமே அவங்க வந்து கும்மி அடிச்சுட்டு இருக்க முடியும். அவங்களும் ஒரு மெயின் கார்டு ரெஸ்லர்ஸ் மெயின் டைட்டில் பக்கம் போகணும். அதுக்காக WWE தோக்க வச்சது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். சரி, அடுத்தடுத்து இவங்க 2 பேருக்கும் தனித்தனி ஸ்டோரியை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறமா சாமி சேனை பற்றி தான். ஆக்சுவலி மனுஷனுக்கு சம்மஸ்லாம் ஸ்டோரியே இல்லைங்க. பங்குக்கு ஒரு கதை இருக்குது, அதே மாதிரி கோடி ரோட்ஸுக்கு ஒரு கதை இருக்குது, குந்தருக்கு கூட ஒரு கதை இருக்குது. ஆனால் எந்த விதமான கதையும் இல்லாமல் மனுஷன் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருக்கான். இந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி WWE கொடுப்பாங்களா அப்படிங்கிறதே ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. பிகாஸ் அவருக்கு என்ன டைட்டில் கூட போதும், அவர் எல்லா டைட்டிலும் பார்த்தீங்கன்னா இப்போது பிஸியாக இருக்குது. ஸோ மனுஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நூலாகி நூடுல்ஸ் ஆகியே இருக்கார். சரி, சம்மர்ஸ்லாமில் ஒரு மெயின் சாம்பியனாக இருந்து ஸ்டோரி லைனே இல்லாமல் இருக்கார்ல நம்ம இவரும் இருக்கார். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். சாமி சேனுக்கு இந்த வருடம் சம்மர்ஸ்லாமில் மேட்ச் இருக்குதான்னு. அவர் சட்டையில் போட்டிருக்க மாதிரி ஜஸ்டி ஃபார் த சாமி சேன் தான். வேறு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. மனுஷனை பார்க்க பாவமாக இருக்குது. அப்புறம் தானோசனுக்கு WWE பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மேட்ச் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஜேடிக்கு அகேன்ஸ்டாக. ஜேடி தோற்று போயிட்டார், தானோசன் வெற்றி பெற்றார். இது ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டான மேட்ச்சு. வெப்பன்ஸ் மேட்ச் தான், அதாவது நோ டிஸ்குவாலிஃபை மேட்ச் தான். பட் இருந்தாலும் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டியோட இந்த ஃபுட்பால் பிளேயர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து நல்லா தான் இருந்தது. சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்கு அவங்க நினச்ச அளவுக்கு டிக்கெட் விற்காட்டாலும் ஏதோ ஒப்பேத்திட்டாங்க, பூசிட்டாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏதோ வச்சு பூச்சி விட்டுட்டானுங்க. இப்போதைக்கு WWE பார்த்தீங்கன்னா தானோசனுக்கும் ஜட்ஜ்மெண்ட்டுக்குமான ஸ்டோரியாக இன்னும் டெவலப் பண்ண தான் போகிறாங்க. மேபி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா அகெயின் தானோசனுக்கும் ஜட்ஜ்மெண்ட்டில் ஒருத்தருக்கும் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ஜேடி கூட மோதி விட்டார் அப்படிங்கிறதுனால ஒன்று டாமினிக் மிஸ்டீரியோக்கு அகேன்ஸ்டாக மோதலாம், அல்லது ஜேடி மற்றும் டாமினிக் டாக் டீமாக இணைந்து தானோசன் ஒரு டாக் டீம் பார்ட்னர் வச்சு, ஏன் அவருக்கு தான் குள்ள மணிக்கு ஒருத்தர் இருக்கார், அடிக்கடி வருவார், அவர் கூட சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்சும் விளையாடலாம். என்னென்ன WWE பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக சம்மர் ஸ்லாமில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஃபன்னான விஷயம், அதே மாதிரி மீண்டும் ஒரு நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் பிரான்சன் மற்றும் ரோமன் ரெயின்ஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செக்மெண்ட்டை சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி மெயின் ஈவெண்ட்டாக கோடி ரோட்ஸா மேட்ச் அப்படின்னு சொன்ன உடனே ஏன்னா ரோமனை காணும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் மெயின் ஈவெண்ட் பண்ணதே ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸும் அந்த பிரான்சனும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது அதில் செத்ரான்ஸ் வந்த விஷயம்லாம் பங்கமாக இருந்தது. குறிப்பாக ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் உருவாக்கியிருப்பார். ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் பேசாமல் இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் டைட்டில் கொண்டு வந்துடலாம். ஒருவேளை இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஸ்மாக்டவுன் பக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வின்ஸ் மெக்மேன் இருந்தால் இப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் இருக்கும்போது ரா சைடு வந்து பிளாக்கு, ஸ்மாக்டவுன் சைடு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து ப்ளூ கலர் அப்படின்னு தான் வச்சுருந்தாரு. ஒருவேளை அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் பார்த்தீங்கன்னா ராப்பாக்கோட வந்து அது ரெட் கலர் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார். அப்படிங்கும்போது ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ ஒருவேளை ஸ்மாக்டவுன் போனால் இந்த ப்ளூ கலரில் மாற்றினா நல்லாயிருக்கும். செத்ரான்ஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது WWE இந்த ஃபுட்பால் பிளேயர்லாம் அந்த மெயினான மேட்சுக்கு இடையில உருவாக்குறாங்கன்னு தெரில. ஏன்னா இவங்க வந்து நல்ல வேலை செத்ரான்ஸையோ ரோமன் ரெயின்ஸையும் அடிக்கிற மாதிரி காட்டலை. WWE பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெஸ்லர், என்னதான் அவங்க ஃபுட்பால் பிளேயரில் பெரிய ஆளாக இருந்தாலும் ப்ரொஃபஷனல் ரெஸ்லர் முன்னாடி அவங்க சட்டை போடுற மாதிரி காட்டுறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் தெரியுது. WWE பார்த்தீங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா தானோசன் மேட்ச்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ரெஸ்லரை ஒரு ஃபுட்பால் பிளேயர் அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை மட்டும் மாற்றினா நல்லா தான் இருக்கும். சரிங்க, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பா.